Thank you, Jesus. ஃபஸ்ட்டு கடைசி தோட்டா அது பார்ட் ஒன்னு சொல்கிறதா வெறும் கடைசி தோட்டா சொல்கிறதான்னு தெரியல. இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் போன வருஷம் நாங்கள் இந்த நேரம் ஷூட்டிங்கில் இருந்தோம். நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது. அந்த படம் இன்னைக்கு ஒரு படம் வந்து 25 நாள் ஓடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் என்றைக்குமே இறைவனுக்கு கொடுத்துறது. ரெண்டாவது இந்த படத்தை வந்து கரெக்டாக தியேட்டரில் கொண்டு போய் சேர்த்த ஜெனிஷ் சாருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லி ஆகணும். ரெண்டாவது ஒரு சின்ன படம் பார்க்காம யாரு உங்களால் அவரு ரெண்டாவது இந்த படம் சின்ன படம் பெரிய படம் பார்க்காம இதுக்கு ராஜேஷ் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணது ரொம்ப, அதாவது எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி பண்ணது எல்லாமே மிகப்பெரிய விஷயம். ராஜேஷ் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் மட்டும், நம்ம என்றைக்குமே இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழசை மறக்காதவங்க தான். நம்ம எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம், எப்படி இருந்தோன்றதை மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பழைய மாதிரியே உழைப்போம். ஒவ்வொரு நாளும் இது கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படி, இது எங்களோட 3வது படம் அப்படின்னு ராஜேஷ் நினைக்காம இது எங்களோட முதல் படம் அப்படின்னு தான் நினைப்பாரு. நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, வையாபுரியா இருந்தாலும் சரி, நாங்கள் யாராக இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் போது அது முதல் படம். ஃபோட்டோ எடுத்துட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி இருந்தோன்ற நாளை நம்ம வந்து மனசில் வச்சுட்டோம்னா அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டோம், தலைகால் தெரியாமல் ஆட மாட்டோம். ஏன்னா உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹேண்டில் பண்ணுறது எதுன்னா, ஃபெயிலியரை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், தோல்வியை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓ இது தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம், ரெண்டாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். வெற்றியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெற்றி வரும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு சில விஷயம், ஒரு விஷயம் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்காது, அது இறைவன் கொடுக்கறது. ஸோ அந்த வெற்றியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பக்குவம் வேணும். மனசை மறக்கக்கூடாது, என்றைக்கும் ஒரே மாதிரி உழைக்கணும். எதுவுமே ஏன்னா இந்த சினிமாவில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய, இப்போ எங்கள் தாத்தாவே எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவ்வளோ படங்கள் எடுத்தார். கடைசி காலத்தில் அவருக்கு படங்கள்லாம் எடுக்க படமே கிடையாது. ஸோ இது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் பேசிக்கலாக ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்தனால எங்கள் அப்பா பிஸியாக இருக்கிறதும் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா வேலை இல்லாததும் பார்த்துருக்கேன். ஸோ இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதில் ஒன்றே ஒன்று தான் நிரந்தரம், நம்மளோட குணம், நம்மளோட உழைப்பு, இது மட்டும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு திடீர்னுட்டு 2 கொம்பு முளைச்சிடக்கூடாது, நம்ம திடீர்னுட்டு பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் முதல் நாள் நம்ம யார், நம்ம எப்படி இருந்தோம், அவ்வளோதான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராஜேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் நான் பார்க்க மாட்டேன், அவர் என்ன ஒரு ஆக்டராக பார்க்க மாட்டார். நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம், பட் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக தான். இது ஒரு கூட்டு முயற்சி. இதில் வந்து ஒரு ஆள் தான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாருன்னு சொன்னால் அது வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இதை நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது இந்த ப்ரெஸ், இந்த மீடியா, உங்களுக்கு தான் நன்றியை சொல்லிடணும். ஏன்னா என்னதான் படம் நல்லா இருந்திருந்தாலும் அந்த படத்தை கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணலன்னா அந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஸோ இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னா போகாமல் எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடைசி தோட்டாவோட ஃபஸ்ட்டு படம் தான். இன்னொரு படமும் ராஜேஷ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதுவும் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தான். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருமே. சில நடிகர்கள் அது வேணும் இது வேணும் இப்படி வந்தால் தான் ஷூட்டிங் வருவான்னு சொல்கிறவங்க மத்தியில் எதுவுமே இல்லைனாலும் ஷூட்டிங் வந்து நடிக்கிறோன்னு சொல்கிற நிறைய பேர், ராஜேஷ் மேலே மரியாதை வச்சு இருக்குங்க நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம பாசிட்டிவ் பீப்புளை பார்ப்போம், ஏன்னா அவங்க தான் வளருவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட ஃபேமிலியாக நாங்கள் பார்க்குறோம். இங்கே இருக்க ஒவ்வொரு ஆக்டரையும், அது ராஜேஷாக இருக்கட்டும், பயாபுரி அண்ணனாக இருக்கட்டும், ராதரவி அப்பாவாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே, யாசராக இருக்கட்டும், இந்த கொட்டாச்சி இருந்திருக்கார் எல்லாருமே. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஜெயிச்சா எல்லாரும் ஒன்றா ஜெயிக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசி தோட்டா 1 மாதிரி, கடைசி தோட்டா 2 இருக்கும். கடைசி தோட்டா 2 நீங்கள் யாரை டைரக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கவே இல்லை, அது ஒரு சஸ்பென்ஸில் இருக்குது. இன்னும் சொல்லிடலாமா? ஏன் வைக்கப்படுற? இந்த கடைசி தோட்டாவை டைரக்ட் பண்ண போகிறது, பார்ட் 2 டைரக்ட் பண்ண போகிறது ராஜேஷ் தான். ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி. சரி, அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன், நிஜமாலுமே என்கரேஜ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நல்ல இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து சாங்ஸ். நீங்கள் கொஞ்சம் கேப் போட்டிங்கன்னா நானும் ராஜேஷை சண்டை போடுறதை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து ஒரு சாங் வந்து ராஜேஷ் விஷுவலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாப்புல. எனக்கு பயங்கர கோவம். ஏன்னா அந்த சாங்கில் நான் கிடையாது, பட் சாங் ரொம்ப நல்ல சாங். நான் சண்டை போட்டது கூட ராஜேஷ்காக தான். ரொம்ப நல்ல பாட்டு, இந்த பாட்டையை மிஸ் பண்ணேன். ரீரிகார்டிங்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், கடைசி தோட்டால் வந்து அது மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்துச்சு. ரெண்டாவது, ஆஸ் அ ப்ரொடியூசர் ராஜேஷ் என்ன பண்ணுமோ அது பர்ஃபெக்டாக பண்ணிட்டார். நிஜமாலுமே நான் வந்து இன்றைக்கும் அதோட போஸ்டர்ஸோ அதோட பேனர்ஸோ நான் பார்க்கும்போது அந்த தியேட்டருக்குள்ளே வந்து இந்த 25th டே போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பப்ளிசிட்டி அண்ட் ஜெனிஷ் சார், உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். பார்ட் 2 25 இல்லை, நம்ம 50, 100 அப்படின்னு போவோம் நம்ம நம்புகிறோம். எல்லாத்துக்கும் மேலே
எல்லாரும் இங்கே சமம். நம்ம முதல் நாள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும். நான் முதல் நாள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி வாய்ப்பு கேட்டு அடைஞ்சனோ அதே தான் நானும் மனசு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி எங்களுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும். க்ளோரி டு காட். உண்மையான உழைப்பு, நேர்மை என்றைக்குமே தோற்றதா சரித்திரமே கிடையாது. தேங்க்யூ.